வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் நம்பர் 20க்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாருங்க. இந்த ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் பிளாஸ்மா, அதாவது பொருளின் நான்காவது நிலையான பிளாஸ்மா என்பது அப்படின்ற கேள்வி. சரிங்களா? அதாவது பொருட்கள்ல மொத்தம் 5 நிலைன்னு படிச்சிருப்போம். கரெக்டா? மொத்தம் எத்தனை நிலைன்னு படிச்சிருப்பீங்க? 5 நிலைன்னு படிச்சிருப்பீங்க. அதுல 4வது நிலை தான் என்னது? பிளாஸ்மா. ஓகேங்களா? அது வரைக்கும் தெரியும் நம்மளுக்கு. இதுல என்ன கேட்குறாங்கன்னா, அந்த 4வது நிலையில இருக்கக்கூடிய பொருட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அயனிகள் மற்றும் எலக்ட்ரான்கள் ஏறக்குறைய சம எண்ணிக்கையில் உள்ள அயனியாக்கப்பட்ட வாயுவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுல எது ஆன்சரா இருக்கு அப்படின்னா பி. ஏன் சார் பி? டீல என்னதான் கொடுத்துருக்காங்க? அயனைஸ்டு கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அயனியாக்கம் செய்யப்பட்ட வாயு கரெக்ட் தான். ஆனால் அதை விட ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் இருக்க எலக்ட்ரான்களும் அயனிகளும் ஏறக்குறைய சம எண்ணிக்கையில் இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ அதோட கண்டென்ட்டை பொறுத்து நம்ம ஆன்சர் மார்க் பண்ணுறோம். அதனால ஆன்சர் பி. சரிங்களா? இதில் 5th ஸ்டேட் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து சாலிட். ஓகேங்களா? முதல் நிலை வந்து திண்மம், ஆங்கிலத்துல சாலிட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2வது நிலை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா லிக்விட், திரவம். 3வது நிலை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வாயு, அதாவது கேஸ். 4th ஸ்டேட் என்னன்னு படிச்சிட்டீங்க? பிளாஸ்மா அப்படின்றத படிச்சிட்டீங்க. அப்ப 5th ஸ்டேட் என்ன சார் அப்படின்னா போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டேட். இந்த போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டேட்னா என்னன்னாக்கா ஒண்ணுமே இல்லை, ஒரு கேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லா கேஸ்ல இருக்க எல்லா மூலக்கூறுகளும் அப்சல்யூட் ஜீரோ, அதிகப்படியான குளிர்ச்சி. சரிங்களா? ரொம்ப அதிகப்படியான குளிர்ச்சி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான். இப்போ பிளாஸ்மா அப்படின்னா அதிகப்படியான ஹீட். அந்த ஹீட்ல தான் உள்ள இருக்க அந்த கேஸ்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா அயனியாக்கம் நடந்திருக்கும். அதே மாதிரி போஸ்-ஐன்ஸ்டீன் நிலை அப்படின்னா அதிகபட்சமான குளிர். ஓகேங்களா? அதுதான் அதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்சல்யூட் ஜீரோவா இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2வது கேள்வி பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பொருள் மற்றும் ஒரு கரைப்பானின் ஒருபடித்தான கலவை. சரிங்களா? அதான் இங்க ஆங்கிலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹோமோஜினியஸ் மிக்சர். ஓகேங்களா? அது என்னவா இருக்கான்? ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆஃப் ஏ சொலிட் அண்ட் சால்வெண்ட். அது ரெண்டுமே எப்படி இருக்கான்? ஒருபடித்தான கலவையா இருக்கான். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க அப்படின்னா கரைசல். சரிங்களா? என்ன எடுத்துக்காட்டு? கரைசல். எடுத்துக்காட்டுக்கு என்ன போடலாம்? வாட்டர் பிளஸ் சுகர் அல்லது சால்ட், இதனால போட்டுக்கலாம். சரிங்களா? அதாவது அது நல்லா கரைஞ்சு நம்மளுக்கு தனித்தனியாக பிரித்து அது நம்மளால பார்க்க முடியாது. இப்போ தண்ணியில் வந்து ஜீனி போட்டு கரைச்சிங்க அப்படின்னா தனியாக உங்களால் ஜீனியை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இல்லை, அந்த மாதிரி இருக்க கரைசல், அந்த மாதிரி இருக்க கலவையெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரைசல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த கரைசல்ன்றது எதுக்கு கீழே வருது அப்படின்னா ஒருபடித்தான கலவை கீழே வருது. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ சஸ்பென்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடைநீக்கம் அல்லது தொங்கல் சொல்லுவாங்க. தொங்கல் அப்படின்னா அங்கங்க அந்த பொருட்கள் கரையாம நின்றுகிட்டு இருக்குன்னு அர்த்தம். தொங்கல் பேர்லயே அழகா வந்துருச்சு பாத்தீங்களா? அங்கங்க அந்த பொருட்கள் கரையாம நின்றுகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? எக்ஸாம்பிள் மணல் மற்றும் நீர். ஓகேங்களா? சாண்ட் பிளஸ் வாட்டர். இந்த தொங்கல் அது எது கீழே வருது? இந்த சஸ்பென்ஷன் எது கீழே வருது அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் கீழே வருது. எது கீழே வருது? ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் கீழே வருது. ஓகேங்களா? ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் அதாவது பலபடித்தான கலவை. பலபடித்தான கலவைக்குள்ள எக்ஸாம்பிள் வருது. ஓகேங்களா? இந்த எலக்ட்ரோலைட் ஒண்ணுமே இல்லை என்னன்னாக்கா நீர்ல கரைக்கக்கூடிய நிலையிலையோ, சரிங்களா, ஒரு நீர் திரவ நிலையிலையோ அல்லது உருகக்கூடிய நிலையிலையோ அப்பொருள் மின் கடத்துதலில் ஈடுபட்டால் அதுக்கு பேர் என்னதுன்னா எலக்ட்ரோலைட். புரிஞ்சா? ஒரு பொருள் இருக்கு, அது திரவ நிலையிலையோ அல்லது உருகு நிலையிலையோ மின் கடத்தல், சரிங்களா, என்ன செய்யுது அப்படின்னா மின்சாரத்தை கடத்துது அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கேள்விதான். மூலக்கூறுகளுக்கு இடையே அதிகபட்ச ஈர்ப்பு விசையை கொண்டுள்ளது. சரிங்களா? மூலக்கூறு எது வந்து அதிகபட்சமா ஈர்ப்பு விசை, அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எதுல மேக்சிமமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எதுல மேக்சிமமா இருக்கும் அப்படின்னா இருக்கிறதுலே சாலிட்ல தான் மேக்சிமமா இருக்கும். இதுக்கப்புறம் எதுல சார் மேக்சிமமா இருக்கும்னா திரவ நிலை லிக்விட்ல மேக்சிமமா இருக்கும். இதுக்கப்புறம் எதுல சார் மேக்சிமமா இருக்கும் அப்படின்னா கேஸ். இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். இருக்கிறதுலே மேக்சிமம் சாலிட்ல இருக்கும்,
இருக்கிறதுல கம்மியாக எதில் இருக்கும் அப்படின்னா வாயு நிலை கேஸில் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் என்னது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இதில் இன்னொன்று கேட்பாங்க, அதுனா என்னன்னாக்கா இன்டர் மாலிகுலார் ஸ்பேஸ், அதாவது மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி எதில் அதிகமாக இருக்கும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கேஸில் தான் இருக்கையில் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் லிக்விடில் இருக்கும், அதுக்கப்புறம் சாலிட்ல இருக்கும். ஓகேங்களா, இது எதுக்குரிய வருது இன்டர் மாலிகுலார் ஸ்பேஸ், அதாவது தமிழ்ல எழுதிக்கோங்க மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி. அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, பின்வரும் நூற்றில் எது, மேலே பார்த்தோம்ல ஒருபடித்தான கலவைனா என்னன்னு பார்த்தாச்சு, தனித்தனியாக இருக்காது, உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லுவோமா, அதான் கேட்டிருக்காங்க. கீழே 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் எது ஒருபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு அல்ல அப்படின்றத கேட்டிருக்காங்க. நல்ல எக்ஸாம்பிளை பார்த்து கொஸ்டினை கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணணும். நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமோஜினியஸ் மிக்சர். அப்போ எது இல்லை, இப்போ மேலேருந்து பாருங்க, இப்போ நம்ம ஏற்கனவே அங்கே 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். என்னென்னு பார்த்துட்டோம், சால்ட் டிசால்வ்டு வாட்டர், ஒரு தண்ணியில் உப்பு கரைச்சோம்னா நம்மளுக்கு தனியாக தெரியாது, அது ஒருபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு. இதுக்கு முந்தின கேள்வியில் படித்தோம் கரெக்டாக. அதே மாதிரி சுகர் டிசால்வ்டு வாட்டர், இது முந்தின கேள்வியில் ஒரு எடுத்துக்காட்டு படித்தோம். எது இதுக்குரிய ஆன்சர் அப்படின்னா ஆயில் இன் வாட்டர். ஆயிலும் வாட்டர் தனியாக சேர்ந்து வச்சோம்னா உங்களால் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியும் இல்லையா, அப்போ அது எதுக்கீழே வராது, எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாக வராது அப்படின்னா ஹோமோஜினியஸ் மிக்சர், ஒருபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டாக வராது. இப்போ ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் டி. இது வருமானு கேட்டீங்க அப்படின்னா இது வராது. ஏன்னா இதை 2 இப்போ காப்பர் சல்ஃபேட் பவுடரையும் நான் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சேன் அப்படின்னா அது கண்டினியூஸாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா முழுமையாக கரைசல் ஏற்பட்டுரும், நம்மளால தனியாக பார்க்க முடியாது. சரிங்களா, நீங்கள் ஹோமோஜினியஸ் மிக்சர் எக்ஸாம்பிள் எழுதும் போதே இந்த ஒரு எக்ஸாம்பிளையும் சேர்த்து எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா, இதுக்கு ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் டி. அடுத்து எத்தனை கேள்வி பார்க்க போறோம்னா 5வது கேள்வி பார்க்க போறோம். இதுல என்ன கேள்வி கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. ஹூ காயின்ட் தி வேர்ட் ஆட்டம், அணு என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் அப்படியே ஸ்டாட்டிக் கண்டென்ட் தான். அப்போ அணு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா டெமாஸ்ட்ரேட் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, இப்போ தாம்சன்றவர் என்ன சொல்லியிருந்திருப்பாரு, எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா, எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் தாம்சன். ஓகேங்களா, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு எதுக்கு வந்திருப்பாரு, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டுன்றவர் அட்டாமிக் நியூக்ளியஸ், அணு உட்கருவை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு என்னன்னு பார்ப்போம், அந்த கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணார் இல்லையா, அதெல்லாம் பார்ப்போம், நான் படிச்ச ஞாபகம் இருக்கா. அதே மாதிரி ஜான் டால்டன் என்ன சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா அணுவின் கொள்கையை பற்றி பேசியிருப்பார், அட்டாமிக் தியரி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் இது, ஃபுல்லாகவே கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஆட்டம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் வந்து டெமாஸ்ட்ரேட். சரிங்களா, இப்போ தாம்சன் என்ன கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னா எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு என்ன கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னா அட்டாமிக் நியூக்ளியஸ், அணுவின் உட்கருவை பற்றி கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. அது போக இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சோதனை செஞ்சிருந்திருப்பாரு. என்ன சோதனை அப்படின்னா கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருந்திருப்பாரு. அது போக ஜான் டால்டன் என்ன கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு அப்படின்னாக்கா அட்டாமிக் தியரியை கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு, அணு கொள்கையை பற்றி பேசியிருந்திருப்பாரு. ஓகே, அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. the current chemical formula of calcium nitrate and potassium dichromate. ஓகேங்களா, கால்சியம் நைட்ரேட் மற்றும் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆகியவற்றின் சரியான வேதியியல் சூத்திரங்களை முறையை கூறுக அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா, கால்சியம் நைட்ரேட்டுக்கு என்ன வந்துடும் அப்படின்னாக்கா CaNO3(2). ஓகேங்களா, இது வந்து கால்சியம் நைட்ரேட்டுக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு என்ன வரும் அப்படின்னா K2Cr2O7. ஓகேங்களா, இது வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, இது ஆப்ஷன்ல நமக்கு எங்க இருக்கு அப்படின்றது பார்க்க போறோம். எத்தனை ஆப்ஷன் இருக்கு, ஆப்ஷன் சி. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? the atomicity of sulfur is, atomicity அப்படின்னா என்ன, ஒரு மூலக்கூறுல எத்தனை அணு இருக்குன்னு பத்தி பேசுறது அட்டாமிசிட்டி. சரிங்களா, அது மூலக்கூறுல எத்தனை அணுக்கள் இருக்கு, in molecule how many atoms are present to make it stable. அதாவது ஒரு மூலக்கூறுல எத்தனை அணு இருக்கு அப்படின்னு இருந்தா மட்டும்தான் அது நிலையாக இருக்க முடியும். இப்போ நம்ம ஆக்சிஜன் எழுதுறோம்ல, ஆக்சிஜன் எழுதும் போது என்ன எழுதுவீங்க, O2ன்னு எழுதுறோமா, கரெக்டா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க 2 மூலக்கூறு இருந்தாதான் அதனுடைய வேலன்சியை ஃபில்ஃபில் பண்ணி ஸ்டேபிளாக இருக்க முடியும்னு அர்த்தம். இந்த மாதிரி 2 மூலக்கூறு எடுத்தோம்னா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரு அணுன்னு சொல்லுவாங்க, அதாவது டை அட்டாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதே இது ஆக்சிஜன் வந்து O3 அப்படின்னா என்னன்னு போட்டுருவோம், ஓசோன் போட்டுருவோமா. இப்படி 3 அணு சேர்ந்து ஒரு மூலக்கூறு ஏற்பட்டது அப்படின்னாக்கா, ஒரு நிலையை அணிக்கிறதுக்கு மூலக்கூறு ஏற்பட்டதுன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரை அட்டாமிக்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து டெட்ரா அட்டாமிக் அப்படின்னாக்கா 4 மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாக்குறது. சரிங்களா, பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா, பாஸ்பரஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா P4ன்னு சொல்லுவோம். அதுதான் எது கீழே வரும்னா டெட்ரா அட்டாமிக்ல வரும். ஓகேங்களா, புரிஞ்சு எப்படி படிக்கிறோம்னா, அதாவது
அது ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு எத்தனை ஆட்டம் சேர்ந்து ஒரு மாலிகுல்ல ஸ்டேபிள் ஆகுது, அதை வச்சுதான் இந்த அட்டாமிசிட்டின்றது பிரிப்பாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் 4க்கு மேல அது தேவைப்பட்டது அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாலி அட்டாமிக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 5, 6, 8, 7 எத்தனை அணுக்கள் சேர்ந்து ஒரு மூலக்கூறு ஏற்பட்டாலும் 4க்கு மேல போயிடுச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா பாலி அட்டாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ சல்ஃபர் எதுக்கில வந்துடும் அப்படின்னா பாலி அட்டாமிக்கில வந்துடும். புரிஞ்சு அந்த கொஸ்டின்? சல்ஃபர் எதுக்கில வருதுன்னு? சல்ஃபர் வந்து பாலி அட்டாமிக்கில வந்துடும். ஓகேங்களா? சல்ஃபர் ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்டா சல்ஃபர்னு சொல்லுவாங்க. இது வந்து 8 ஆட்டம் சேர்ந்து தான் ஒரு மாலிகுலை உருவாக்கும். சரிங்களா? அதனால இது எது கீழே வந்துடுது? பாலி அணு கீழே வந்துடுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபுட் கண்டெய்னிங் ஆயில் அண்ட் ஃபேட் வென் கெப்ட் ஃபார் லாங்கர் டைம். அதாவது ஒரு உணவுப் பொருட்கள் எண்ணெயும் மற்றும் கொழுப்புடையதாக இருக்கு. சரிங்களா? அந்த உணவுப் பொருள் என்ன செய்யறேன் அப்படின்னா அதிக நாளைக்கு அப்படியே வச்சிடறேன். அப்போ என்ன மாற்றம் அதில் ஏற்படும்? அந்த மாற்றத்தின் விளைவாக அதோட டேஸ்ட் ஸ்மெல்லாம் எனக்கு என்ன ஆகுது? மாறுதுன்றாங்க. இந்த செயல்முறைக்கு பேர் என்ன? அதான் கேள்வி. சரிங்களா? தமிழோட வாசித்துருங்க. எண்ணெய் மற்றும் கொழுப்பு அடங்கிய உணவுகள் நீண்ட நேரம் சேமித்து வைக்கப்படும் போது அவற்றின் சுவையிலும் மனத்திலும் மாற்றம் ஏற்படுகிறது. இந்த செயல்முறைக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த செயல்முறைக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ரான்சிடிட்டி அப்படிதான் பேர். சரிங்களா? என்னது? ரான்சிடிட்டி. ஆக்சுவலா என்ன வந்திருக்கும் அப்படின்னா காரம் ஏறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இதுதான் இதோட பேரே. புரிஞ்சா நான் சொல்றேன்னு? இப்போ இந்த மாதிரி ஒரு பொருள் ஒண்ணுமே நம்ம இந்த மிக்சர்லாம் என்ன மக்கு வாடை அடிக்குது இல்லையா, அந்த மக்கு வாடையை கொடுக்குற ப்ராசஸுக்கு பேர் தான் அந்த ரான்சிடிட்டி. ஓகேங்களா? புரிஞ்சு அந்த உணவுப் பொருட்கள்லாம் நம்ம ரொம்ப நாள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஆக்சிஜன் படுற மாதிரி வெளியே திறந்து வச்சிருக்கோம். அந்த எண்ணெய் பொருட்கள் இருக்கு, அதில் கொழுப்பு இருக்கு. ஓகேங்களா? அது ரொம்ப நாளாக வைக்கும் போது அதில் எண்ணெய் மக்கு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி பேசுறது அந்த ரான்சிடிட்டி அப்படின்ற பேர். ஓகேங்களா? அந்த செயல்முறைக்கு பேர் தான் ரான்சிடிட்டி. அப்போ இந்த ஃபெர்மெண்டேஷன் என்ன சார்? அதில் நமக்கு ஏற்கனவே படிச்சுருந்துருப்போம். காற்று புகா வண்ணத்தில் ஈஸ்ட் இந்த மாதிரி பொருட்களை வச்சு நொதிக்க வைக்கிறதா என்னன்னு படிச்சுருந்துருப்போம்? ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். கரெக்டா? டீகம்போஷன் அப்படின்னா என்ன? சப்ஸ்டியூஷன் அப்படின்னா என்னன்னு படிப்போம். டீகம்போஷன் என்னன்னாக்க சிதைவடைதல், அதாவது மக்கும் நிலை. அந்த இதில் டீகம்போஷன் சொல்றோம் இல்லையா, அந்த மீனிங் தான் இந்த டீகம்போஷன் இருக்கு. சரிங்களா? சிதைவடைதல். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. டூரிங் கம்ப்ளீட் கம்பஸ்டன், அதாவது முழுமையான எரித்தலின் போது. சரிங்களா? ஒரு எரிவாயுலேருந்து வாயு வருது, அது முழுமையா எரியுது அப்படின்னா அதில் என்ன கலர் கேஸ் வந்து ஃபேம் ஆகும்? அந்த பர்னர் வந்து அந்த ஃப்ளேம் வந்து என்ன கொடுக்கும், என்ன கலர் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுடரின் நிறம் என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகேங்களா? என்ன கலர்ல இருக்கும்? நீலம் நிறத்துல இருக்கும். ஏன் சார் அப்படின்னா நம்ம கேஸ் அடுப்புகளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும், அந்த மேலே இருக்க பர்னர்ல தூசி இந்த மாதிரி எந்த விதமான அசுத்த பொருள் கழிவு பொருட்கள் இல்லை அப்படின்னா அது ப்ளூ கலர்ல எரியும். இன்கேஸ் அதில் எண்ணெய் படிந்ததோ அல்லது வேற ஏதாவது அழுக்கு போன்ற பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அது முழுமையாக எரியாம மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் எரியதை பார்த்துருப்பீங்க. அப்படி எரியும் போது தான் நம்மளுக்கு பாத்திரங்கள்ல அந்த அடுப்பு கறி அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகிறத பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இதுதான் அதுக்குரிய எக்ஸாம்பிள். அப்போ நம்மளுக்கு என்ன கலர்ல எரியும்? ப்ளூ கலர்ல எரியும். ஆசிட் பேஸ் கான்ஜுகேட் பேர். ஓகேங்களா? அமில கார இணை. சரிங்களா? இதை யார் சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா பிரான்ஸ்டன் லோரி அப்படின்றவர் சொல்லியிருந்திருப்பார். ஓகேங்களா? பிரான்ஸ்டன் லோரி அப்படின்றவர் சொல்லியிருந்திருப்பார். என்ன சார் சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஆசிட் வந்து புரோட்டானை டொனேட் பண்ணுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி பேஸ் வந்து புரோட்டானை அக்செப்ட் பண்ணுன்ற கான்செப்ட் சொல்லியிருந்திருப்பார். புரிஞ்சு என்ன சொல்லியிருக்காருன்னு? புரோட்டானை அக்செப்ட் பண்ணும். இப்போ நம்ம ஒரு நீர் கரைசல்ல ஒரு கரைச்சோம் அப்படின்னா அதில் என்ன உருவாகும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, HCl இருக்கு இல்லையா, அதை நான் நீரில் கரைக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? ப்ளஸ் H2O will gives Cl minus plus H3O அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா இதில் இருக்க புரோட்டானை ஃபுல்லாக யார் அக்செப்ட் பண்ணிப்பா? பேஸ். ஒரு இதில் ஒரு கரைசலில் நீரில் கரைக்கும் போது அதில் இருக்க புரோட்டான் ஃபுல்லாகவே டொனேட், அதாவது வெளியேறிச்சு அப்படின்னா அது ஆசிட் என்றும், அதில் இருக்க புரோட்டான் அது உள்வாங்குச்சு அப்படின்னா அது பேஸ் என்றும் சொல்லியிருந்திருப்பார். ஓகேங்களா? என்ன சொல்லியிருந்திருக்காருன்னு புரியுதா? இப்போ இதில் கவனிங்க. இப்போ 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதன் பிரகாரம் இதில் எது வந்து அக்செப்ட் பண்ணும், எது வந்து வெளியேற்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? NH4 plus and NH3 இதுதான் என்ன செய்யும் அப்படின்னாக்கா ஒன்று வந்து புரோட்டானை டொனேட் பண்ணும், இன்னொன்று வந்து புரோட்டானை அக்செப்ட் பண்ணும். இந்த வேலையை பார்க்கும். ஓகேங்களா? புரிஞ்சு என்ன சொல்றேன்னு? இதில் எது நீ முக்கியமாக படிச்சிருக்கணும் அப்படின்னா பிரான்ஸ்டன் லாரியோட தியரி என்ன சொல்லுது அப்படின்றது மட்டும் தெளிவாக படிச்சுக்கோ, போதுமானது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் கவனிங்க. இன் விச் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் கிறிஸ்டல்ஸ் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் லாசஸ் வாட்டர் ஆன் ஹீட்டிங்? ஓகேங்களா? அண்ட் த கலர் ஆஃப் கிறிஸ்டல் சேஞ்சஸ் ஃப்ரம் லைட் கிரீன் டு ஒயிட். அதாவது எந்த வகை வேதியியல் வினையில் ஃபெரஸ் சல்ஃபேட் படிகங்கள்
வெப்பப்படுத்தும் போது நீரை இழந்து, ஓகேங்களா, இது என்ன இது அப்படின்னா நீர் வெளியேறுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவற்றின் நிறம் வெளிர் பச்சையிலிருந்து வெள்ளையாக மாறுகிறது. அதில் என்ன ஏற்படுது, கலர் சேஞ்சஸ் ஏற்படுதுன்ற சொல்றாங்க. ஓகேங்களா, இதுல கொஸ்டின்ல இருக்கக்கூடிய கலர் சேஞ்சஸ் நீ படிச்சு வச்சுக்கோ, அதுவுமே ரொம்ப முக்கியம் தான். ஃபெரஸ் சல்ஃபேட் ஹீட் பண்ணும்போது வாட்டர் லாஸ் ஆகுது, இது ஒரு பாயிண்ட் படிச்சு நான் வச்சுக்கணும். சரிங்களா, செகண்ட் பாயிண்ட் என்ன படிக்கிறோம், கிறிஸ்டல் சேஞ்சஸ், அதோட கலர் என்ன மாறுது அப்படின்னா கிரீன் டு ஒயிட்டா மாறுது, இது செகண்ட் பாயிண்ட், இதையும் படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ இதுல இந்த மாதிரி செயல்படுது இல்ல, இது என்ன வினை புரிதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது என்ன வினை புரிதல் அப்படின்றது கேட்டிருக்காங்க. டீகம்போஷனா, காம்பினேஷனா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனா, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனா கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுல முதல்ல நீ இந்த 4 ரியாக்ஷன் தெரிஞ்சாதான் இந்த இதுக்குரிய ஆன்சர் நீ பண்ண முடியும். ஓகேங்களா, காம்பினேஷன் ரியாக்ஷன் ஒண்ணும் இல்ல, 2 டைப் ஆஃப் மூலக்கூறுகள் ஒன்றா இணைகிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, A plus Bன்றது என்ன மாறிடும் அப்படின்னா இங்கிட்ட வரும்போது ABன்னு மாறிடும். ஓகேங்களா, இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 2Mg plus O2 will gives 2MgO மெக்னீசியம் ஆக்சைடு. ஓகேங்களா, இதுதான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன் கூட எக்ஸாம்பிள். சரிங்களா, ஒரு இது படிச்ச அப்படின்னா அது சேர்த்து படிச்சுக்கோ. இங்க பாருங்க, இது 2 தனித்தனியா இருக்கு. இங்க ஒரு மெட்டல் இருக்கு, இங்க ஒரு மெக்னீசியம் ஆக்சிஜன் 2 தனித்தனியா இருக்கு. ஆனா நமக்கு சேர்ந்து என்ன வந்துருது அப்படின்னா மெக்னீசியம் ஆக்சைடா வந்துருது. அப்ப 2 ரியாக்ஷன் சேர்ந்து ஒருதா சேர்ந்து வருதுல, இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கூட்டு எதிர்வினை, அதாவது காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனா ஒண்ணுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A plus BCன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன மாறிடும் அப்படின்னா AC plus B இப்படி மாறி வந்துடும். சரிங்களா, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எக்ஸாம்பிள். Z10 plus H2SO4 will gives ZN4, அதாவது ஜிங்க் சல்ஃபேட் ஆகும் H2 கேஸ் தனியா மாறிடுதுல. அப்ப இந்த SO4 அதாவது லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட் ஹை ரியாக்டிவ் எலமெண்ட் கூட போய் சேர்ந்துக்கும். சரிங்களா, அது எதுக்கு இங்க வந்துருது அப்படின்னா ஜிங்க் கூட வந்துருது. ஓகேங்களா, அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி வினைபுரிதல் நடந்திருக்கு. இப்போ புரிஞ்சுச்சா, அப்போ ஆப்ஷன் சி வருமானு கேட்டீங்கன்னா வராது. ஓகேங்களா, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்னன்னு படிச்சுட்டு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா AB plus CD will gives AC plus BD அப்படின்ற மாதிரி மாறி இருக்கும். அதாவது ரெண்டுமே இடம் மாறி இருக்கும். சரிங்களா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா சோடியம் சல்ஃபேட் எடுத்திருக்கேன். சரிங்களா, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு சோடியம் சல்ஃபேட்டும் பேரியம் குளோரைட் எடுத்திருக்கேன். சரிங்களா, இது ரெண்டையும் சேர்க்கும் போது என்ன ஆயிருது அப்படின்னா பேரியம் சல்ஃபேட்டாகவும் சோடியம் குளோரைடாகவும் மாறிடுது. ஓகேங்களா, என்னன்னு மாறுது புரியுதா? அப்போ இந்த SO4ன்றது இங்கேயும் இந்த Cl2 அப்படின்றது இங்கேயும் இடம் மாறிடுது. அதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா, இரட்டை இடப்பெயர்ச்சி வினைபுரிதல், இரட்டை இடப்பெயர்ச்சி எதிர்வினை அல்லது வினைபுரிதல் சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ இது என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா டீகம்போஷன் ரியாக்ஷன் அப்போ என்ன சார் அப்படின்னா இப்போ ஒரு இது 2 தான் இருக்கிறது இப்போ ஏபியா இருக்கிறது என்னவா பிரிஞ்சது அப்படின்னா தனித்தனியா A plus B தனித்தனியா பிரியறதா என்ன சொல்றாங்க அப்படின்னா டீகம்போஷன் ரியாக்ஷன் சொல்றாங்க. இப்போ 2 ஒண்ணா சேர்ந்துச்சுன்னா காம்பினேஷன், அது ரெண்டுமே தனித்தனியா பிரிஞ்சிச்சு அப்படின்னா சிதைவு வினைபுரிதல் அல்லது சிதைவு எதிர்வினை. சரிங்களா, அங்க பாருங்க 2 தனித்தனியா பிரிஞ்சிருச்சு, அதான் அங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், கிறிஸ்டல்ஸ் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் லாசஸ் வாட்டர். அப்ப வாட்டர் என்ன ஆயிருதுங்க தனியா பிரிஞ்சு வந்துருது. அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. புரிஞ்சா? அப்ப 4மே படிச்சிருக்கேன். காம்பினேஷன் ரியாக்ஷன் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்ன, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்ன, டீகம்போசிஷன் ரியாக்ஷன் என்னன்னு நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து போலாமா? கரோசன் இஸ் an example of what type of reaction. சரிங்களா, இந்த கரோசன் நம்ம இன்னொரு என்ன படிக்கணும் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா, கெமிக்கல் ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா, அது என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா கவனிங்க, இதுதான் ரஸ்டிங் ஆஃப் அயனுடைய ஃபார்முலா. சரிங்களா, என்ன சார் அப்படின்னா 4Fe plus O2 plus H2O. சரிங்களா, Fe அப்படின்னா அயன், அங்க என்னென்ன பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அயன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, அது போக என்ன இருக்கு, வாட்டர் இருக்கு. இந்த 3மே இருந்தால் மட்டும்தான் என்ன ஏற்படும் அப்படின்னா கரோசன் அப்படின்றது ஏற்படும். ஓகேங்களா, இந்த கரோசனுக்குரிய மெயின் ஃபார்முலா என்ன அப்படின்னா Fe2O3 இதான் மெயின் ஃபார்முலா. சரிங்களா, அதாவது அயன், ஆக்சிஜன், வாட்டர் 3மே இருக்கும், அது இருந்தால் மட்டும்தான் என்ன ஏற்படும் கரோசன் அப்படின்றது ஏற்படும். சரிங்களா, அந்த ரஸ்டிங் அந்த கரோசன் அரிமானத்துக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா Fe2O3. ஓகேங்களா, இதுதான் அதுக்குரிய ஃபார்முலா. இப்போ அந்த இது போலாமா? இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்ற பாருங்களேன், இங்கே ஆக்சிஜன் தனியாக இருந்தது, இங்கே ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்திருக்கு, ஆக்சிஜன் ஒன்றா சேர்ந்து வந்துருக்கா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ இதுக்கு என்ன பதிலாக இருக்கும்,
கரோசன் இஸ் an example of which type of reaction? Oxidation reaction. அங்க என்ன நடந்திருக்கு? ஆக்சிஜன் ஏற்றம் நடந்திருக்கு. சரிங்களா? அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन நம்ம இப்பதான் படிச்சோம். எதுக்கு எக்ஸாம்பிளா படிச்சோம்? Na2SO4 BaCl2, அதாவது சோடியம் சல்ஃபேட் பிளஸ் பேரியம் குளோரைட், அது ரெண்டும் சேரும்போது என்ன வினைபுரிதல் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது? BaSO4, பேரியம் சல்ஃபேட்டும் சோடியம் குளோரைடும் கிடைக்குது. அப்ப இது எதுக்கு எக்ஸாம்பிளா படிச்சோம்? Cl வந்து இந்த சைடும், SO4 வந்து இங்கிட்டு மாறிடுச்சு. அப்ப இது எதுக்குரிய எக்ஸாம்பிளா படிச்சிருந்தீங்க? டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், இரட்டை இடப்பெயர்ச்சி வினைபுரிதல் எக்ஸாம்பிளா படிச்சிருந்தோமா? ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. ஒரு கரைசலின் pH மதிப்பு 8. ஓகேங்களா? the solution has a pH of 8 if it is distilled diluted with an equal volume of water. அதில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரே அந்த எவ்வளவு தூரம் அந்த சொல்யூஷன் இருக்கோ அதே அளவுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா தண்ணி ஊத்துறாங்க. சரிங்களா? தண்ணி ஊத்தும் போது அதோட pH மதிப்பு என்ன ஆகும் கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிட் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதோடைய ஆசிட்ல கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, செறிவுத்தன்மை அதிகமாக இருக்குன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும்? அது நியூட்ரலைஸ் ஆகுமா? அதே தான் இங்கேயும் நடக்கும். நம்ம தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ந்து இதோட pH மதிப்பு குறையும். சரிங்களா? pH will decrease. தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகுது? அந்த காரத்தன்மையா இருக்கு இல்லையா? pH 8 என்ன அர்த்தம்? காரத்தன்மை பேசிக் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த காரத்தன்மை வந்து நியூட்ரலைஸ் ஆக ட்ரை ஆகும். அப்போ pH will decrease. ஆப்ஷன் சி. சரிங்களா? pH குறையும். சோர் டேஸ்ட் ஆஃப் வினிகர் இஸ் டியூ டு, அதாவது வினிகர்ல இருக்கக்கூடிய புளிப்பு சுவைக்கு காரணம் என்ன கேட்குறாங்க. சரிங்களா? வினிகர்ல இருக்கக்கூடிய ஆசிட் என்ன ஆசிடு? அசிட்டிக் அமிலம். ஆனால் இங்கே அந்த அசிட்டிக் அமிலம் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. இப்போ என்ன ஆன்சர்? நன் ஆஃப் திஸ். ஓகேங்களா? வினிகர்னு பார்த்தோன்னா எனக்கு என்ன ஞாபகம் வந்துடணும் அப்படின்னா அசிட்டிக் அமிலம் அப்படின்றது ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் போலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. which of the following passages are not correctly matched? எதெல்லாம் சரியா இருக்கு, எதெல்லாம் சரியா இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட் எதில் இருக்கு? தைல இருக்கு. அப்போ முதல் இது சரி. ஓகேங்களா? அடுத்து டாட்டாரிக் ஆசிட். டாட்டாரிக் ஆசிட் எதில் இருக்கு? கிரேப்ஸ். அப்போ ரெண்டாவதும் சரி. அடுத்து அசிட்டிக் ஆசிட் எதில் இருக்குன்னு இப்போதான் படித்தோம். முந்தின கொஸ்டின் என்ன எதில் இருக்குன்னு படிச்சா? வினிகர்ல இருக்குன்னு படிச்சா. அப்போ எது வராது? பொட்டேட்டோ வராது. அப்போ என்ன ஆன்சர்? எது தப்பா இருக்கு? 1 மற்றும் 2க்கு வந்து சரியா இருக்கு. ஓகேங்களா? ஆன்சர் போட்டலாமா? select the correct answer from the given code only. அப்போ 1 and 2. சரிங்களா? அப்போ என்ன எது சரியா இருக்கு? கீழே கொடுக்கப்பட்ட குறியீட்டிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். 1 மற்றும் 2 மட்டும் தான் என்ன இருக்கு? சரியாக இருக்கிறது. 1 மற்றும் 2 தான் சரியா இருக்கு. ஆனா அவங்க என்ன கேட்டிருந்திருக்காங்க பாருங்களேன், ஆர் நாட் கரெக்ட்லி மேட்ச், எது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எது சரியா இல்லை? மூன்றாவதா சரியா இல்லை. சரிங்களா? அப்போ கேள்வியை பார்த்து ஆன்சர் போடணும். only 3. ஓகேங்களா? புரிஞ்சா? ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் கேள்வி என்ன அப்படின்றது மட்டும் பார்த்து போடுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? கவனிங்க. 17வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐடென்டிஃபை தி ஆசிட் தட் கன்வெர்ட் ஜிங்க் இன்டு ஜிங்க் சல்ஃபேட். அதாவது ஜிங்க் என்ன மாற்றணுமா? ஜிங்க் சல்ஃபேட்டா மாற்றுறதுக்கு என்ன ஆசிட் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? பாருங்க, Z10 எனக்கு என்ன மாறணும்? Z10SO4 மாறணும். கரெக்டாக இதுக்கு போனதில் படித்தோம். நான் அவருக்கு என்னென்னு படிச்சிருந்தோம்? Z10 + H2SO4 will gives Z10SO4 plus H2 gas அப்படின்றத படிச்சிருந்தோம். கரெக்டா? அது எதுக்கு எக்ஸாம்பிளா படிச்சிருந்தோம்? கரெக்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிளா படிச்சிருந்தோம். நான் இருக்கா இடப்பெயர்ச்சிக்கான எடுத்துக்காட்டா படிச்சிருந்தோம். அப்ப என்ன ஆன்சர் இது? சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த காமன் சால்ட் அப்படின்றது அதனுடைய கனிம பேர் என்ன? அது எந்த கனிமத்திலிருந்து வருது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதோட ஆன்சர் பார்க்கறோம்னா இந்த ஹெமடைட் அப்படின்னு இருக்குல்ல, இது என்னன்றா தெரிஞ்சுக்கோ. இது வந்து எந்த கனிமத்தோட பேர் அப்படின்னாக்கா அயன். சரிங்களா? ஏன் இரும்பு தாது வந்து எதுல இருந்து வருது அப்படின்னா ஹெமடைட் அப்படின்ற ஒரு கனிமத்திலிருந்து வரும். சரிங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஹெலைட். ஓகேங்களா? இதுக்கு என்ன ஆன்சரு? ஹெலைட். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஹெலைட். இந்த கொஸ்டின் பாருங்க, ஆப்ஷன்ல இருந்து நீ ஆன்சர் போடலாம். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எந்த அமிலத்தின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புகள் சோப்புகள் என வரையறுக்கப்படுகின்றன? எந்த அமிலத்தில் சேர்க்கும் போது தனித்தனியா பொட்டாசியம் அண்ட் சோடியம் தனித்தனியா பிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? டிஃபைன்ட் அஸ் சோப்ஸ். குளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்ல, குளிக்கிறதுக்கு துவைக்கிற அந்த சோப்ஸ். சரிங்களா? இதுல ஆசிட பாருங்களேன். கார்பாலிக் ஆசிட் தவிர மீதி 3 ஆசிட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது 3 ஆசிடுமே எதுக்கு என்ன அப்படின்னா அதிக அரிமானம் ஏற்படக்கூடியது. இப்போ ஆசிடோட பேசிக் நேச்சர் என்ன? நம்மளுக்கு அதிகமான கரோசிவ் மெட்டீரியலாக இருக்கும் படிச்சிருப்போமா? அரிமானம் அதிகமாக ஏற்படும் சொல்லி படிச்சிருந்திருப்பீங்களா? அப்போ இங்கே பாருங்க, சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் மூணுமே என்னன்னா pH மதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் ஹைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் செறிவு என்பது ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு ஆப்ஷன் ஏ கார்பாலிக் ஆசிட் போட்டுடலாம். ஓகேங்களா? புரிஞ்சு அப்படி எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்றோம்னு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின் நம்ம நிறையோட படிச்சிட்டோம். நீ ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க. which of the following is a non metal? சரிங்களா? அலோகத்துல வந்து ரூம் டெம்பரேச்சர்ல
லிக்விடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னது அது? புரோமைன். கரெக்ட். மெட்டலில் கேட்டாங்கன்னா மெர்க்குரி. ஓகே சூப்பர். அடுத்து which metal lies between magnesium and iron in the activity series? அதாவது செயல்பாட்டு வரிசையில் நம்ம ரியாக்டிவிட்டி சீரீஸ் படித்தோம், ஞாபகம் இருக்கா? சோடியம் பொட்டாசியம் சொல்லி. அதில் மெக்னீஷியமுக்கும் அயனுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக அது நம்மளுக்கு அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ்ன்றது மனப்படமாக தெரிஞ்சுருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இதுதான் அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் படித்தோம், ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸில் பாருங்கள் அது என்ன கொடுத்துருந்தாங்க? மெக்னீஷியம் மற்றும் அயன். அதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு பாருங்களேன், ரெண்டு இருக்கு. ஒன்று அலுமினியம் மற்றும் ஜிங்க். கரெக்டா? அலுமினியம் மற்றும் ஜிங்க் இருக்கு. நம்மளுக்கு இங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அலுமினியம் மற்றும் ஜிங்க் படிச்சோம், நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஜிங்க் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் தெரிஞ்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த விஷயம் பாருங்க, பின்வரும் அலோகங்களில் எது மின்சாரத்தை கடத்தும்? அலோகம் நான் மெட்டல் அப்படின்னாலே மின்சாரத்தை கடத்தாதுன்னு படிச்சிருந்திருப்பீங்க. கரெக்டா? ஆனா ஒரே ஒரு நான் மெட்டல் மட்டும் மின்சாரத்தை கடத்துன்னு படிச்சிருந்திருப்பீங்க. அது என்ன நான் மெட்டல் அப்படின்னா கிராஃபைட். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. அடுத்த விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். which carbon compound is used as fire extinguisher? தீயணைப்பனாக எந்த கார்பன் சேர்மம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது கேள்வி. சரிங்களா? இப்போ இதுக்கு எந்த கார்பன் சார் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா கார்பன் டெராக்ளோரைடு, CaCl4. சரிங்களா? கார்பன் டெராக்ளோரைடு. அடுத்த விஷயம் போலாமா? வாஷிங் சோடால எத்தனை வாட்டர் மாலிகூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எத்தனை வாட்டர் மாலிகூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா 10. ஓகேங்களா? எத்தனை வாட்டர் மாலிகூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும்? 10. அதே மாதிரி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல எத்தனை வாட்டர் மாலிகூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னு கேள்வியில் இருக்கும். அதுல எத்தனை மாலிகூல்ஸ் இருக்கும்னா ஆஃப் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதே ஜிப்சம்ல எத்தனை வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 2H2 போடுவோம். அதே மாதிரி இப்போ இங்க என்ன படிச்சிருக்கீங்க? வாஷிங் சோடா, அதாவது சலவை சோடால எத்தனை வாட்டர் மாலிகூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னாக்கா 10. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். which of the following is a set of mixture? பின்வருவனற்றுள் எது கலவைகளின் தொகுப்பாகும் சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாமே என்னவா இருக்கணும் அப்படின்னா கலவையா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? மிக்சர் காம்பவுண்ட் ரெண்டுமே ஏற்கனவே படிச்சிருந்தோம். அதாவது கலவை மற்றும் சேர்மம். சேர்மம்னா ஃபிக்ஸட் ரேஷியோல இருக்கணும். அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு புதுசா பொருள் உருவாகணும் அப்படின்றத படிச்சிருந்திருப்பீங்க. கலவை அப்படின்னா என்ன படிச்சிருந்திருப்பீங்க? அது ஃபிக்ஸட் ரேஷியோல இருக்க அவசியம் இல்லை. அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு புதுசா ஒரு வினை புரிஞ்சு ஒரு புதிய பொருள் கிடைக்கும்ன்ற அவசியம் இல்லைன்றத படிச்சிருந்திருப்பீங்க. அப்போ அது எக்ஸாம்ல படிக்கும் போது சேர்மத்துக்கு என்னன்னு படிச்சிருந்திருப்பீங்க அப்படின்னா மெயினா வாட்டர் படிச்சிருந்திருப்போம். கரெக்டா? அப்போ சேர்மத்தோட எக்ஸாம்பிள் தான் வாட்டர். எதுக்கு வராது? கலவைக்கு வராது. அப்போ எங்கெங்கெல்லாம் இங்க வாட்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ஷன் என்ன செய்யாது? வராது. ஓகேங்களா? அதே மாதிரி சால்ட்னா NaCl, அதுவும் கரெக்டான ஒரு சேர்மம் தானே. அப்போ என்ன ஆன்சர் வராது? பி வராது. அப்போ அது ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் வுட், ஏர், சாண்ட். இது மட்டும் தான் என்னது அப்படின்னா ஒரு கலவைக்கான எடுத்துக்காட்டு. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.